முடிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சினிமா நடிகர் வந்துக்கிறது பெரிய அதிசயம் இல்லை தம்பி. நாளைக்கு நீங்க கூட வரலாம், நாளைக்கு எனக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். இப்போ விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிப்பாரா? அவர் வந்து மாற்றணும், அவர் வந்தால் வரவேற்கணும். அவருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வாக்களிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வரணும் அவசியமே இல்லை. ஒரு படம் 4 படம் நடிச்சுக்கிட்டு நல்லா ஜம்பாய்ச்சிட்டு நான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு சூப்பராக இருந்துட்டு போயிருக்கலாம். இப்போ வந்து விஜய் வந்து 2026ல் ஆட்சி வந்தா என்ன, அவர் ஆட்சி வருவாரா? கண்டிப்பா இந்த அரசால் தடுக்கப்படுகின்ற கொள்கைகளை இவர் மாற்றுவாரா? மாற்றினா அடித்தட்டு மக்களுடைய மேம்பாடு, விளிம்பு நிலை உள்ள மக்களுடைய மேம்பாடு வளர்ச்சி பெறும். இப்போது கிராமத்தில் டவுனில் கூட இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை. ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் பிள்ளையை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேறான். அதுக்கு இவர் என்ன செய்வார்? சப்போஸ் இவர் அரசுக்கு வந்துட்டா இதெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2024 விஜய் வருவாரா? ஜெயிப்பாரா கேட்குறேன். அது சொல்ல முடியாது, அது எங்க இருக்கிட்ட தான் கேட்கணும். இப்போ விஜய் 2026ல் ஆட்சி பிடிப்பாரா? ஆட்சி பிடிக்க கஷ்டம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிடிப்பார், அந்த நம்பிக்கை இருக்குது. விஜய் 2026 ஆட்சி பிடிப்பாரா? இல்லை, எடுத்தவொடனே சிஎம் பதவி வரக்கூடாது, ஆப்போசிட் கட்சி உட்காந்து. இப்போ விஜய் 2026 ஆட்சி பிடிப்பாரா? கண்டிப்பா பிடிக்கும். படத்திலேயே அப்படி பண்ற அப்போ நேரடி வந்து இந்த மக்களை பார்த்தா ப்ரோ இல்லை, இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா போட? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். விஜய் கட்சிக்கு வந்தா என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? நல்லது கண்டிப்பாக பண்ணுவாருன்னு இது ஆரம்பம் அதுல, அதை பத்தி நீங்க என்ன? அவர் வந்து நல்லா இருக்கும் நாடுன்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி பிடிப்பாரா? கண்டிப்பா பிடிப்பாரு. ஆட்சி பிடிச்சா என்னென்ன பண்ணுவாரு? நிறைய பண்ணுவார். ஆமா, எஜுகேஷன் நல்லா பண்ணுவார், மெடிக்கல் லைன் நல்லா பண்ணுவார், கண்டிப்பா நல்லா பண்ணுவார். தேங்க்யூ. முதல்ல அதை பத்தி நீங்க இப்போ வந்து விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிப்பாரா மாட்டாரா? பிடிக்கல, வாய்ப்பு இருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன மாற்றம் மாறும்? நீங்க மாற்றம் இருக்கு, நிறைய இருக்கு. என்ன மாற்றம்? எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. மக்கள் என்ன பாக்குறாங்களோ அதை மாற்ற எம்ஜிஆர் முடிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியலில் வர்றது இன்னைக்கு ஒரு அழகாகவும் விளம்பரமாகவும் இருக்கிற மத்தியில் ஒரு சினிமா நடிகர் வந்துக்கிறது பெரிய அதிசயம் இல்லை தம்பி. நாளைக்கு நீங்கள் கூட வரலாம், நாளைக்கு எனக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அவர் வந்ததுக்காக வாழ்த்துறோம். இப்போ விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிக்கணும் நினைக்கிறேன், ஆட்சி பிடிப்பாரு? இல்லை, அந்த கேள்வி நீங்கள் முழுசாக படிக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்ற ஒரு கேள்வி கேட்டவுடனே அவர் சொன்னார், அண்ணாதுரை பிரிவுலையும் இளைஞர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் பிரிவுலையும் இளைஞர்கள் இருந்தாங்க. ஆனால் அதனுடைய தாக்கம் வேறு. இளைஞர்கள் எந்த காலத்திலும் இருக்க தான் செய்வாங்க, காலப்போக்கில் அவங்க முதியவங்களாக மாறுவாங்க. எல்லா இளைஞர்களும் அரசியலில் வர்றது ஆரோக்கியமான நன்மை. இப்போ விஜய் வந்து ஆட்சி வந்தா மாற்றம் இப்படி தான் எல்லாரும் நம்புகிறோம். இந்த வழியாக போனால் சீக்கிரம் போயிடலான்னு போகிறோம். அங்கே ஒரு டைவர்ட் இருக்கும், மாடு புல் மேய்து பாருங்கள். இங்கே இருக்கும்போது அங்கே பச்சையாக தரும், அங்கே இருக்கும்போது இங்கே பச்சையாக. நன்றி. ஓகே, நன்றி. பிரச்சனையா என்ன நினைக்கிறீங்க? நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம், வரவேற்கணும், வாழ்த்தணும். இப்போ விஜய் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிப்பாரா? விஜய் ஆட்சி பிடிக்கணும் அவசியம் இல்லை, விஜய் மாதிரி ஆட்சி பிடிச்சா போதும். இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏழைகளே இல்லாத நாடாக கொண்டு வரும். வறுமை கோட்டு கீழே ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது. கல்விக்கும் இலவச மருத்துவமும் கொடுக்கறதுக்கு அவர் முதன்மையாக எடுத்துக்கிட்டாலே அவரோட ஆட்சி காமராஜர் ஆட்சி மாதிரி பொற்கால ஆட்சியாக நடக்கும். இப்போ நீங்கள் யாருக்கு தான் ஓட்டு போடுவீங்க? விஜய் போடுவீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பழைய பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வரைக்கும் நல்லா இருக்காங்க, நம்ம இன்றைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம சென்னையில் இருக்கிறதுனால கிராமப்புறங்களை பற்றி தெரியாது. கிராமப்புறங்களை பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணில் தண்ணி தான் வரும். இன்றைக்கி அங்கே அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் எல்லாம் வரவே இல்லை, வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த ஐடியாவும் கிடையாது. இவங்க நல்லா இருக்குன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து மாற்றணும், அவர் வந்தால் வரவேற்கணும். அவருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வாக்களிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வரணும் அவசியமே இல்லை. ஒரு படம் 4 படம் நடிச்சுக்கிட்டு நல்லா ஜம்பாய்ச்சிட்டு நான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு சூப்பராக இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்காது. அதே மாதிரி அவர் கூட இருக்கவங்களும் அவரை மாதிரி இருக்கணும்னு என்னோட ஆசை, ஆதங்கம், எதிர்பார்ப்பு. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஆட்சி கொடுப்பாரு, நல்ல அவருக்கு திறமை இருக்குது, பார்க்குறதுக்காக சைலண்டாக இருக்க மாதிரி தெரியும், நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன்னா மற்றவங்கள விட இவங்க வந்து நிறைய பண ஆசை கண்டிப்பாக இருக்காது, அது உண்மை. அதே மாதிரி அவர் வந்திருக்கிறது கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு புதிய வரவு, அரசியலில் ஒரு புதிய மாற்றம், இளைய சமூகம் வரவேற்கத்தக்க ஒன்று இருந்தாலும் திராவிடத்தை பாதுகாக்கும். இப்போ வந்து விஜய் வந்து 2026ல் ஆட்சி வந்தா என்ன, அவர் ஆட்சி வருவாரா? கண்டிப்பாக ஜெயிப்பாரா கேட்குறேன். வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இருப்பினும் அவர் ஆட்சிக்கு வந்தாக்கா முதல் வேலை அனைத்து கல்வி நிலையங்களும் தேசியமயமாக்கப்படணும். மருத்துவத்தை தேசியமயமாக்கணும், விவசாயத்தை தேசியமயமாக்கணும். இதை 3 தேசியமயம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் உயர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது நீட்டு என்ற ஒரு மாயை உருவாக்கி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய வரி பணத்தில் மிகப்பெரிய அரசு ஊழியர்களும் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. இது எத்தனை பேர் அதை யோசிக்கிறாங்கன்றது தெரியாது. அதுக்கு அவர் என்ன செய்வார்? இப்போது அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி மறுக்கப்படுது. எந்த ஸ்டேஜில் மறுக்கப்படுதுன்னா, கல்வியை வந்து 3 தரமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 தரத்தையும் இந்த பிள்ளைகள் வந்து எந்த இடத்துல போட்டி போடுறாங்கன்னா, +2ல் வந்து போட்டி போடுறான். +2ல் ஒட்டுமொத்த கல்வியை வந்து ஒன்றாக்குறான். அப்போது கிராமப்புறத்தில் படிக்கிற பிள்ளைங்களுடைய கல்வியும் நகரப்புறத்தில் படிக்கிற சிபிசியில் படிக்கிற கல்விகள் வந்து வேறுபடுது. இவன் சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் படிக்கிறான். அவனுக்கு இங்கிலீஷ்னால் என்னன்னு தெரியாது. கல்வியில் இங்கிலீஷ்னால் என்னன்னு தெரியாது. அவன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி, ஹைஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி தான் ஏபிசி அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தால் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து போட்டி போடுதுங்க. ஆனால் வசதி வாய்ப்பு இன்மை, அதனால் வந்து போட்டி தடுக்கப்படுதுன்னா அரசால் தடுக்கப்படுகிறது. எந்த அரசாக இருக்கட்டுங்க, அரசால் தடுக்கப்படுறது. இதுக்கு என்ன செய்வார்? 3வது, இந்த அரசால் தடுக்கப்படுகின்ற கொள்கைகளை இவர் மாற்றுவாரா? மாற்றினா அடித்தட்டு மக்களுடைய மேம்பாடு, விளிம்பு நிலை உள்ள மக்களுடைய மேம்பாடு வளர்ச்சி பெறும். இப்போது டவுனில் கூட இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை. இப்போ அடித்தட்டு மக்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்போ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து கிட்டத்தட்ட 1,43,00,000 பேர் வந்து எம்ப்ளாயாக இருக்கிறோம், ஐபியாக இருக்கிறோம். அதனுடைய ஆண்டு வருமானம் குறைஞ்சது 1,500 கோடி. அந்த 1,500 கோடி மெடிக்கல் காலேஜ் கட்டுறான். அந்த மெடிக்கல் காலேஜில் எத்தனை பேருக்கு சீட் கொடுக்குறான்? 20 பேர். ஆனால் உழைப்பு யாருது? அடித்தட்டுடைய மக்களுடைய உழைப்பு. சாதாரண இந்த அடித்தட்டு மக்களுடைய வரி பணத்தில் வாழ்கிறான் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் பிள்ளையை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேறான். அதுக்கு இவர் என்ன செய்வார்? சப்போஸ் இவர் அரசுக்கு வந்துட்டா இதெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்வாரா? நாங்கள் அவரை எப்போ சிஎம் ஆகிட்டார்னு வச்சிங்களேன், செய்வாரா? கேள்வியே கேட்குறேன். அப்படி செஞ்சால் இந்த சமூகம் எப்பவுமே அவருக்கு, மாணவ சமூகம் எப்பவுமே அவருக்கு கடமைப்பட்டு, இது கல்வியை முதல்ல தேசியமயமாக்கிட்டா போதும் சார். நீங்கள் 2026 அவர் கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்களா சார்? கண்டிப்பாக நான் போடுவேன் சார். ஏன்னா ஒரு புதிய வரவு, வாரிசு அரசியலை தள்ளணும். ஏன்னா இப்போ ரொம்ப டீப்பாக போனால் கஷ்டமாயிடும். வாரிசு அரசியல் தள்ளணுன்னா அவங்களுக்கு 100 தலைமுறைக்கு உண்டான கல்வியும் சேர்த்துக்கினாங்க, அதுக்கு உண்டான பணமும் சேர்த்துக்கணும். எந்த அரசு, எந்த அதிகாரியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க தலைமுறைக்கு தான் சேர்த்துக்கினாங்களே, அவங்க சமூகத்துக்கு சேர்க்கல சார். இவர் வந்து இப்போ எம்ஜிஆர் இருந்தால், எம்ஜிஆருடைய பாணி வேறு. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்து திகாவுக்கு போயிட்டு, கம்யூனிஸ்ட்டுக்கு போயிட்டு, கம்யூனிஸ்ட் போனாருன்னு தெரியாது, திமுகவுக்கு வந்தார். திமுகவிலேருந்து அவர் கட்சி ஆரம்பித்தார். இவர் எடுத்த உடனே நேராக சைட்டுக்கு வர்றாரு. இவருடைய மோட்டிவ் சினிமா நடிக்கிறப்பவே ஒரு பிளானோடு தான் ஒரு சினிமா துறைக்கே வந்தார். சின்ன வயசுலேருந்தே அவர் ரசிகர் பிள்ளைகளுக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அவர் ஃபோட்டோ வச்சு அனுப்புறது வழக்கம். அந்த ஃபோட்டோ வச்சு அனுப்புகிற மாதிரி இந்த கல்வியை இலவசமாக ஏழைங்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவோம் சார். கண்டிப்பாக அவர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் இல்லக்கா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இப்போதான் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஆனால் விஜய் அது இப்போ வந்தவங்களுக்கு விஜய் 2026 விஜய் ஆட்சி பிடிப்பாரா? இதே மாதிரி தான் கண்டிப்பாக வருவார். விஜய் ஆட்சி பிடிச்சாருன்னா நல்லது, மக்களுக்கு நல்லது செய்வாரா மாட்டாரா? செய்யணும். செஞ்சா தானே மக்கள். அவர் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து அது மாதிரி அவர் வந்து செஞ்சாருன்னா நான். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்கவுங்க அது சௌகரியம். ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு உரிமை அது. அதனால அவர் இப்போ நடத்தினார். இப்போ விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிப்பாரா 2026? அது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னால் சீனியர் ஒரு அதாவது அது முதுமையான கட்சிகள் நிறைய இருக்காங்க, மூத்த கட்சிகள். அந்த கட்சிங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் யாரு கூடயாச்சும் அவர் ஒரு சப்போர்ட்டிங்கில் பண்ணாருனாக்கா நல்லாயிருக்கும். 2027 விஜய் வருவாரா, ஜெயிப்பாரா கேட்குறேன்? அது சொல்ல முடியாது. அது எங்கே இருக்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு? விஜய்க்குன்றது ஓடுறது நாங்கள் பாரம்பரியமாகவே கலைஞர் கட்சியில் நாங்கள்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வீடு பூரா. அதனால் அது கண்டிப்பாக உண்டு. அதில் ஒரு மாற்றமே கிடையாது. இப்போதைக்கு ட்ரெண்ட் அவருக்கு வந்து இளைஞர்கள், அதில் மாற்றமே கிடையாது. எப்பவுமே ஒரு கட்சி வருதுன்னா அவரோட ஈக்குவலண்ட் அவர். இப்போதைக்கு காலேஜ் மேட்டு இருக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்டு வந்து அவரும் ஸ்டூடெண்ட்டு தான்.
அந்த லெவல் தான். அதனால் அவர் பயப்படாமல் இறங்கலாம், நடத்தலாம். நன்றி நன்றி ஐயா. விஜய் ஆட்சிக்கு வந்து அதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ விஜய் 2026 ஆட்சி பிடிப்பாரா? ஆட்சி பிடிக்க கஷ்டம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிடிப்பார். அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தா நல்லது நடக்குமா சார்? நல்லது நடக்கும் கண்டிப்பாக. நீங்க விஜய் வீட்டு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போடுவாங்க. விஜய் ரசிகர் தான். தேங்க்யூ சார். ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பத்தி நீங்க நல்ல விஷயம் தான். இப்போ விஜய் 2026 ஆட்சி பிடிப்பாரா? இல்லை, எடுத்த உடனே சிஎம் பதவி வரக்கூடாது, ஆப்போசிட் கட்சியாக உட்காரணும். ஆமாம், உட்காரணும். இல்லை கூட்டணியாக வைக்கிறாளா இல்லை தனியாக இண்டிவிஜுவலாக வராரோ, ஆனால் ஆப்போசிட் கட்சியாக உட்காரணும். அப்போ தான் வந்து கேள்வி கேட்க முடியும், யார் ஆட்சிக்கு வந்தாலும். இப்போ சப்போஸ் விஜய் 2026 வின் பண்ணிட்டாருன்னா நல்லது நடக்குமா? நடக்கணும், அதுக்கு தானே நம்ம அவரை வர வைக்கிறோம். அவர் வந்தால் நல்ல விஷயம் தான். நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக போடணும். அதான் சொன்னேன், எதிர்கட்சியாக உட்காரணும்னு. சிஎம் எடுத்தோன்னே வந்துடக்கூடாது, ஆப்போசிட் கட்சியாக உட்காரணும். அப்போ தான் அவருடைய வேல்யூவேஷன் தெரியும், என்ன கேள்வி கேட்குறாருன்றது மக்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த கட்சியை பார்த்து என்ன பேசுகிறாருன்ற எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து சிஎம் வருது, எனக்கு எதிர்கட்சியாக வருது நல்ல விஷயம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அளவுக்கு அப்படி கொஞ்சம் தலையை தூக்கி விடுவார் ஏழைங்களை, தெரியும். எப்படின்னா படத்திலே இருந்தால் கூட படத்தில் நடிக்கிறாரு, ஏழையே காப்பாற்றுறாருன்னு நினச்சி பேசணும்னா அது தப்பு. உண்மையிலேயே அவர் அரசியலில் வந்துட்டார்னா ஓரளவுக்கு ஒரு கை பேசு கையாது சோத்து கையாது தூக்கி ஏழை கொஞ்சம் பார்ப்பேன். இப்போ யாரும் பார்க்கலப்பா, என்ன பண்ணுற? இப்போ எல்லாத்தும் இந்த துவைக்க தண்ணி இல்லை எங்களுக்கு குளிச்சு இந்த துவைக்கும். என் வயசு 66 வயசு. நான் சொல்கிறேன், இப்போ அண்ணன் மாதிரி இப்போ வந்து பார்க்குறவங்க யார் புரியுதா? இப்போ விஜய் 2026 ஆட்சி பிடிப்பாரா? கண்டிப்பாக பிடிப்பேன், கண்டிப்பாக பிடிப்பேன். படத்திலேயே அப்படி பண்ணுற அப்போ நேரடி வந்து இந்த மக்களை பார்த்தா என்ன பண்ண? அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் எடுத்தால் போதும், அப்படியே ஏழையை காப்பாற்றி விட்டு போயினே இருப்பேன். உண்மையிலேயே கண்டிப்பாக செய்வேன். மனசாட்சி கடவுள் எதிரில் சொல்கிறேன், கண்டிப்பாக செய்வேன். இந்த தெருவு அந்த தெருவெல்லாம் ஓட்டு வாங்கிடுவேன். நான் வாங்கி பண்ணிவிடுவேன், போட வைப்பேன். எப்படின்னா விஜய் வந்து ஒரே அது வந்து கண்டிப்பாக ஏழையை படத்திலேயே ஏழையை காப்பாற்று. நல்லதாக இருந்தாலும் ஏழையை காப்பாற்று. என்ன சொல்கிறது? நன்றி நன்றி ஐயா.